ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மொச்சை மண்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து காரைக்குடி ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். கல்யாணத்துலலாம் வந்து இந்த வெண்டைக்காய் மொச்சை மண்டி வைப்பாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மொச்சப்பயிறு 100, இது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 7 வெண்டைக்காய், 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து பூண்டு தோலை உரித்து எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 10, தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயம் தேவையான அளவு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரிசி கழுவுன தண்ணி. இது ஃபஸ்ட் டைம் கழுவுற தண்ணியை ஊற்றிடணும். செகண்ட் டைம் கழுவுற தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 லெமன் சைஸு புளி. இதை வந்து அந்த அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொச்சப்பயிரை வேக வச்சுக்கணும். வேக வைக்கும் போது நம்ம மொச்சப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை வந்து பிசுக்கு தன்மை இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காயை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து கட் பண்ணாமல் முழுசாக தான் சேர்த்துக்கணும். தோலை மட்டும் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கணும். அந்த 3 காஞ்ச மிளகாயையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயமும் பூண்டும் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காயும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். வேக வச்சுருந்த மொச்சப்பயிரையும் இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் கிளறிட்டு நம்ம வச்சுருந்த மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அதையும் நான் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியையும் இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம வச்சுருந்த அரிசி தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். நல்லா வந்து காய் வெந்துருச்சு, மசாலாவும் வந்து பயரில் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், வெண்டைக்காய் மொச்சை மண்டி ரெடி ஆயிடுச்சு.